வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹெல்ப் டெஸ்க் மாடியூல்ல ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து சில விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா? ஐ மீன் ரீஃபண்ட் பண்றது, இன்கேஸ் ஏதாவது டேமேஜஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கறது, ரீஃபண்ட் கொடுக்கறது, கூப்பன் கொடுக்கறது, இல்லைனா சம் ஆஃப் ரிவர்ட் பாயிண்ட்ஸ் ஐ மீன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா சேல்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் சேல்ஸ். ஸோ அதை வந்து நம்ம ஓடல வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெல்ப் டெஸ்க் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் கான்ஃபிகரேஷனில் ஹெல்ப் டெஸ்க் டீம் போய்க்கிறேன். ஸோ இந்த கஸ்டமர் கேர் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மெனு இருக்கும், ஆஃப்டர் சேல்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்கேஸ் அது அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்குற மாதிரியான சுச்சுவேஷன் வருது அப்படின்னா இந்த இதை நம்ம எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மூலியமா கஸ்டமர் ஏதாவது ரீஃபண்ட் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டிக்கெட்ஸில் இருந்த மணிக்கே ரீஃபண்ட் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் கூப்பன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், ஃப்ரீ ப்ராடக்ட் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம வந்து இந்த கூப்பன் கோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எனபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட். இன்கேஸ் ஏதாவது நம்மளோட சர்வீஸ்ல வந்து ஏதாவது ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா டைரக்டா இவங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து அந்த டிக்கெட்டுக்குள்ள இருந்த மணிக்கே ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஃபீல்டு சர்வீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்ணி ஐ மீன் ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த சர்வீஸ் ஷெட்யூலிங் பண்றதை நம்ம வந்து பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிஃப்ட் கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இங்க இருந்த மணிக்கே அவங்களுக்கு கிஃப்ட் கார்டு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிட்டர்ன், அதாவது ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னா அதையும் நம்ம இது பண்ணிக்கலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பேர். ஸோ ஏதாவது ப்ராடக்ட் வந்து ப்ரோக்கன் ஆயிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் இருக்கு அப்படின்னாலும் அதை வந்து நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ இது வந்து யார் யாருக்கு நம்ம பெர்மிஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று ரீஃபண்ட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரீஃபண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிறேன் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை. ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி எலக்ட்ரிக்கல் கம்பெனின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஸ்டீல் சேர் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு குவான்டிட்டி நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டெலிவரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலிவரி கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கான டெலிவரி ஸ்லிப்பும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா S120க்கு வந்து நம்ம வந்து டெலிவரி வந்து கொடுத்தாச்சு. ஸோ கிரியேட் இன்வாய்ஸ் கொடுக்குறேன், கிரியேட் டிராஃப்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம். ஸோ நம்ம வந்து இன்வாய்ஸும் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சேல்ஸ் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு டிக்கெட் வந்து ரைஸ் ஆகுது. டேமேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு டிக்கெட் கிரியேட் ஆகுது. ஸோ பர்சன் கொடுத்தாச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன கஸ்டமர் ஏபிசி எலக்ட்ரிக்கல் அப்படின்ற கொடுத்தோன்னா எடிட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இன்கேஸ் அவங்க வந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டேக் வந்து கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபோ. ஓகேங்களா? ஒரு டிக்கெட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சேர் வந்து டேமேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம டிக்கெட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து நான் இன் ப்ராக்ரஸ்ல கொடுத்துக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. இன்கேஸ் அது வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா டைரக்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீஃபண்டுக்கான எனபிள் வந்து பண்ணியாச்சு. ஓகேங்களா? இங்க போயிட்டு இவங்க டைரக்டா ரீஃபண்ட் அப்படின்ற கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதுலேயே அது வந்து சேல் ஆர்டர் வந்து எடுத்துட்டு வந்துடும். ஸோ இந்த கஸ்டமருக்கு இருக்கக்கூடிய சேல் ஆர்டர் லிஸ்ட்டை வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணி காட்டும். ஸோ அதுல வந்து எந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா அப்படின்றத நீங்க வந்து இங்க சூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் ப்ராடக்ட். ஸோ எந்த ப்ராடக்ட் அப்படின்றது கொடுக்கணும், நான் வந்து ஸ்டீல் சேர் அப்படின்றது கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்வைஸுமே அதே மாதிரி நமக்கு வந்து எந்த இன்வைஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இன்வைஸை காமிக்கும். சேல் ஆர்டர் ஐ மீன் இந்த சேல் ஆர்டருக்கு அகைன்ஸ்ட் இந்த இன்வைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அங்கே காமிக்கும். இல்லை அப்படின்னா வேற ஏதாவது இன்வைஸ் இருந்தாலும் அது வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஜேர்னல் வந்து சேல்ஸ் ரிவர்சல் டேட் வந்து இன்னைக்கு டேட் 14 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குது. ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸ் அண்ட் கிரியேட் இன்வாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா டேரக்டா நமக்கு வந்து கிரியேட் இன்வாய்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். இல்லை அப்படின்னா ரிவர்ஸ் மட்டும் நான் இப்போ கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆர்டர். ஸோ இதில் வந்து ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 01ன்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கிரியேட் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். கிரெடிட் நோட்டு.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ரீஃபண்ட் கொடுத்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கிரெடிட் நோட்டுமே வந்து கிரியேட் ஆகிடும் அந்த இன்வாய்ஸ்க்கு அகேன்ஸ்டா. ஸோ சேல் ஆர்டர் எல்லாமே லிங்க்ல இருக்கும். ஸோ எந்த சேல் ஆர்டருக்கு அகேன்ஸ்டா எந்த இன்வாய்ஸ். ஸோ இந்த இன்வாய்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்வாய்ஸ் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஃபண்ட் வந்து அவங்களுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கான ரீஃபண்ட் இன்வாய்ஸும் வந்து உங்களுக்கு வந்து தனி சீரீஸாகவும் உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆகி இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கும், மைனஸ்ல வந்து காமிக்கும், பெய்ட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டிக்கெட்ல இருந்த மணிக்கே நம்ம வந்து ரீஃபண்ட் கொடுக்குற ஆப்ஷன் வந்து ஓடோல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் சேல் பண்றோம். ஸோ அது மூலியமா வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஆர் கொரீஸா ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம டிக்கெட் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.